கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கரா ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தி மக்தூபா லம் யம்னஉஹு மின் துஹூலில் ஜன்னா இல்லா யமூத். யார் ஒருவர் ஐவேளை தொழுகைக்கு பின்னால், ஃபரலாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை, மரணத்தை தவிர. ஏனென்று சொன்னால், மரணித்தால்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும். மரணம் ஒன்றுதான் அவருக்கு தடை, வேறு எந்த தடையும் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயத்துல் குர்சி அதன் வழியாக ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை தங்களுடைய பொன்மொழியின் வாயிலாக சொல்லி காட்டினார்கள். அதேபோல ஹதீஸில் நரக விடுதலை தரக்கூடிய இன்னொரு விஷயம் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் கால ஹீன யுஸ்பிஹு வ யும்சி. யார் காலையிலோ மாலையிலோ அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷஹிதுக வ உஷஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக இன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக أعتق الله ربعه من النار فمن قالها مرتين أعتق الله نصفه ومن قالها ثلاثة أعتق الله ثلاثة أرباع فإن قالها أربعا أعتقه الله من النار. அதாவது, காலையிலோ மாலையிலோ ஒரு மனிதன் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷஹிதுக, யா அல்லாஹ் நான் காலையை அடைந்து விட்டேன், இந்த காலை பொழுதில் உன்னை நான் சாட்சியாக்குகிறேன், ஓ உஷஹிது ஹமலத்த அரிசிக்க, உன்னுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்களை நான் சாட்சியாக்குகிறேன், ஓ மலாயிக்கத்தக்க, உன்னுடைய மலக்குமார்களை நான் சாட்சியாக்குகிறேன், ஓ ஜமீஅ ஹல்கிக்க, உன்னுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் நான் சாட்சியாக்குகிறேன், இன்னக்க அன்தல்லாஹ், நிச்சயமாக நீயே அல்லாஹுவாக இருக்கிறாய், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு எவரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை, வஅன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய அடியாராகவும் உன்னுடைய திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று எவர் கூறுகிறாரோ, இதை ஒரு முறை சொன்னால் அவருடைய உடலில் நாளில் ஒரு பகுதியை அல்லாஹ் நரக விடுதலை செய்து விடுகிறான். ஃபமன் காலஹா மர்ரத்தைனி, 2 முறை இதை சொன்னால் அவருடைய உடலில் பாதியை விடுதலை செய்து விடுகிறான். 3 முறை சொன்னால் அவருடைய உடலில் நாளில் 3 பாகத்தை விடுதலை செய்து விடுகிறான். 4 முறை சொன்னால் அவரை முழுவதுமாக அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்